டெமோ செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இது என்னுடைய SQL Server 2014. இது வந்து கஸ்டமர் 01 டேபிள். நான் கொரி ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் எதுவுமே இல்லை இதில். இப்போது இது வந்து என்னுடைய SSIS இன்புட் ஃபைல். இது வந்து டேப் டெலிமிட்டட் ஃபைல் எடுக்கிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டேப் டெலிமிட்டட் ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராஜெக்ட். ஸோ இன்றைக்கி என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, லோட் SQL டேபிள் டேட்டா யூஸிங் பல்க் இன்சர்ட் டாஸ்க். ஓகே, ஒரு பல்க் இன்சர்ட் டாஸ்க்கை வச்சுட்டு எப்படி வந்து நம்ம வந்துட்டு SQL டேபிள் டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது காப்பி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ SSIS பேக்கேஜை போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ SSIS பேக்கேஜ் கொடுத்துலாம். ஸோ பேக்கேஜ் 1 வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துட்டு ப்ராஜெக்டோட நேம் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு காமனில் அதுக்கு முன்னாடி நம்ம SQL Server 2014 போயிடலாம். ஸோ டேட்டாபேஸ் பார்த்திங்கன்னா ட்ரைனர் டேட்டாபேஸ். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிடலாம், ஆப்ஷன் போயிடலாம். இதில் வந்து ரிகவரி மாடல் வந்து நான் ஃபுல் எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல் பண்ணலாம், அதுமாதிரி பல்க் மாடலையும் பண்ணலாம். பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ ஓகே கொடுத்துறேன். இப்போது ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து காமனில் பல்க் இன்சர்ட் டாஸ்க் அதை மட்டும் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கனெக்ஷன் போயிடலாம். கனெக்ஷனில் நியூ கனெக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் டெமோ இது நியூ கொடுத்துட்டு சர்வர் நேம். ஸோ சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா CCLab 56. இன்ஸ்டன்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா SQL 2014 வந்து என்னுடைய இன்ஸ்டன்ஸ் நேம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து SQL Server 2014. அதேமாதிரி டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைனர் டேட்டாபேஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதேமாதிரி டேபிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் _01 டேபிள் தான் எடுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துடலாம். டெஸ்ட் கனெக்ஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துடலாம். அகைன் ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்டினேஷன் டேபிள். எந்த டேபிள் எடுக்க போகிறோன்னா கஸ்டமர் _01 தான் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் வந்துட்டு CRLF எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு காலம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் டேப் டெலிமிட்டட் ஃபைல் தான் எடுத்திருக்கேன். இன்கேஸ் கமா எடுக்கிறீங்கன்னா கமா டெலிமிட்டட் ஃபைல் எடுத்துக்கோங்க. அதுமாதிரி பைப் டெலிமிட்டட்னா அந்த பர்டிகுலர் பார், அது ஏதாவது உங்களுக்கு எந்த டைப் ஃபார்மேட் இருக்கோ அந்த ஃபார்மேட் மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் SSI இன்புட்டில் போகிறேன். இப்போ டேப் டெலிமிட் ஃபைல்னா பாருங்கள், அந்த 2001 அண்ட் செல்வா பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் தெர்ஸ் வந்து ஒரு டேப் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து டேப் டெலிமிட்டட் ஃபைல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் கனெக்ஷன். இதில் வந்துட்டு ஒரு நியூ கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போது நம்ம இதில் வந்து கிரியேட் ஃபைல், எக்ஸிஸ்டிங் ஃபைல், கிரியேட் ஃபோல்டர் இருக்குது. நான் வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைல் மட்டும் எடுக்கிறேன். இப்போ ப்ரௌஸில் போயிடலாம். ஸோ ப்ரௌஸில் போய்ட்டு இப்போ நம்ம என்ன ஃபைல் வேணுமோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் இன்புட் ஃபைலில் இந்த டேப் டெலிமிட் ஃபைல் மட்டும் நான் இப்போ தான் எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் போயிடலாம். ஸோ ஆப்ஷனில் இந்த இடத்துல பாருங்கள், ஸோ இதெல்லாம் 0 ஆகட்டும். ஃபஸ்ட் ரோ மட்டும் 2 மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம செகண்ட்லேருந்து தான் டேட்டாவை நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டுன்றது நம்மளோட இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் தான் எல்லாமே இருக்கும், ஹெட்டர் காலம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் அது மட்டும் என்னென்னா 2 மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட் ரோவில் 2லேருந்து தான் டேட்டா வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். கீப் நல்ஸ், எனேபிள் ஐடென்டிட்டி இன்சர்ட், டேபிள் லாக்கு, ஃபயர் ட்ரிகர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செக் கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ செக் கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் கிளிக் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்துறேன். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஓகே நோ நீட் பண்ணி இப்போ ஓகே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ எல்லாம் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த கொரி நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் எதுவுமே இல்லை. இப்போ இந்த வெறும் பல்க் இன்சர்ட் டாஸ்க் வச்சுட்டு இப்போ டேபிள்லாம் இன்சர்ட் பண்ணுறப்ப இப்போ விசுவல் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பல்க் இன்சர்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டாப் கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து கொரி ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5 டேப் டெலிமிட்டட் 5 ரெக்கார்ட்ஸ் வந்து இப்போ இன்சர்ட் ஆயிடுச்சா. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ இந்த பல்க் இன்சர்ட் டாஸ்க்கை வச்சுட்டு எப்படி வந்து நம்ம SQL Server டேபிள் வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணுறது வந்து இப்படி பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.